நான் மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பெண்களோட பணத்தை வந்து இந்த தர்மஸ்தல கோயிலை சுத்தி ஒரு பக்கம் புதைச்சிருப்பேன், ஒரு பக்கம் எதிர்ச்சிருப்பேன். பணத்தை எரிச்சது புதைச்சது நான் தான். ஆனா எரிக்க சொன்னது புதைக்க சொன்னது வேற ஆளு, என்னோட சீனியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் கிட்டத்தட்ட 16 வருஷம் கழிச்சு அப்ரூவரா மாறி இருக்காரு. இந்த மாதிரி பல ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து போலீஸ் முன்னாடி சொல்லியிருக்காரு. இப்ப இவருக்கும் சௌஜன்யா கேஸுக்கும் ஒரு லிங்க் இருக்குது. சௌஜன்யா கேஸை பத்தி எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஒரு பொண்ணு வந்து மர்மமான முறையில் ரேப் பண்ணப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தா இந்த தர்மஸ்தல கோயில் பக்கத்துல. அந்த பொண்ணோட பாடியை வந்து இவர் தான் அந்த டைம்ல புதைக்க வேண்டியது. ஆனா அந்த டைம்ல இவர் இல்லாதனால அவங்க வந்து வேற ஒரு ஆளை வச்சு இந்த பொண்ணை புதைக்க பார்த்திருக்காங்க. அப்பதான் இந்த பொண்ணோட பாடி வந்து கிடைச்சிருச்சு. இது வந்து ஒரு மிகப்பெரிய கேஸா மாறிச்சு. இந்த ஆயிரக்கணக்கான பெண்களோட பணமும் இருக்குதுல்ல, அதுவும் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டதுதான். அதுதான் இவர் புதைச்சிருக்காரு. இப்ப இவர் வந்து இந்த சௌஜன்யா கேஸுக்கு ஒரு பெரிய ஆதாரமா கிடைச்சிருக்காரு. இப்ப போக போக தான் தெரியும் யாரு இவரை வந்து இந்த பணங்கள் எல்லாம் புதைக்க சொன்னா, எரிக்க சொன்னா, எப்படி அந்த பெண்கள் எல்லாமே மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு